ஸோ ஒரு சின்னதாக ஒரு ஃபஸ்ட் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரீசெண்டாக வந்துட்டு என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து ஹோண்டா ஹார்னட் 2.0 வாங்கியிருந்தார். ஸோ அதை ஒரு சும்மா டெஸ்ட் ரைட் மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் கிளம்பிகிட்ருக்கேன். லெட்ஸ் கோ. பெட்ரோல் போட்டு போக வேண்டியதுதான். அவங்க வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. கால் பண்ணுவோம், புது ஹார்னட் ரெடியாக இருக்கான்னு பார்ப்போம். அவங்க டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் நானும் அந்த வண்டியை பார்க்கல. ஏ ஹார்னட் பாய், நியூ ரைடர். ஸோ புது வண்டி ஹார்னட் 2.0. கிளம்பலாம். ஸ்பீட் கண்ட்ரோல் வச்சு ஓட்டுறாங்க. ஸோ அதனால தான் ஸ்லோவாக போகிறோம். பட் இங்கே ஃபாஸ்ட்டாக போய் எதுவும் பெரிய வேலை இல்லை இன்றைக்கி. ஜஸ்ட் சும்மா ஒரு அவுட்ஸ்கட் தானே, அதனால் ஜாலியாக ஸ்லோவாக போயிட்டே இருக்க வேண்டியதான். கிளைமேட்டும் பரவாயில்ல. கொஞ்ச நாளாக திருச்சியில் செம்ம வெயில், பட் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. இட்ஸ் குட். ஏதோ ஸ்டாப் ஓவர் எடுக்கிறாங்க. ஓ, மாலையை கழட்டுறாங்க. பிளாக் ஆக்சுவலாக நல்லா தானே இருக்குது, கிரேவ் மேட் கிரேவோட. ஸோ ஹோண்டா ஹார்னெட்டில் அந்த எல்இடி இண்டிகேட்டர் ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. இல்லை, ஸ்டைலாக இருக்குது. இது ஃபுல் எல்இடி இண்டிகேட்டர். இந்த கோல்டு ஃபோர்க்ஸு சூப்பராக இருக்குது. ஆனால் யார் இப்போல்லாம் பில்லியன் கம்ஃபர்ட்லாம் பார்க்குறா? நியாயமாக என் வண்டிக்கே என் ஒய்ஃப் என்னை கண்ணா பின்னான்னு கத்துறா. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்பல்ஸ் வரும். அந்த வண்டியை பார்த்தோன்னே காரி துப்பிட்டா, இதெல்லாம் ஒரு வண்டியா அப்படின்னு பார்ப்போம். அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ எனக்கு இருக்க ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டுக்கு முக்கால்வாசி என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஹலோ எவ்ரிபடி. ஒரு வழியாக கோப்ரோக்கு அப்புறம் மைக் அடாப்டரும் வாங்கிட்டேன். இத்தனை நாள் மியூசிக் போட்டு உங்களை கொண்டுகிட்டு இருந்தேன். இனிமேல் நானே பாட போகிறேன். இப்போ ஹார்னட் ஓட்டி பார்ப்போம். ஓகே, ஹார்னட்டில் ஏறியாச்சு. ஓகே, நம்ம ஹிமாலயன் முன்னாடி போயிடுச்சு. நம்ம பொறுமையாக ஓட்டு போவோம். புது பைக்கு, அதுக்கான மரியாதை அது கொடுக்கணும். வாவ், செமையாக இருக்குது. ஒரு ஹிமாலயனில் உட்காந்துட்டு இந்த பைக்கில் ஏறி உட்காரும்போது அந்த ஃபீலே வேறு லெவலில் இருக்குது. லைக் பைக் எனக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. ஹிமாலயன் வந்துட்டு அந்த வண்டி என்ன ஓட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னோடய பாடி ஃபிசிக் அந்த மாதிரி. பட் ஆனால் ஹார்னெட் வந்துட்டு ஆக்சுவலாக நான் பேசாமல் இந்த மாதிரி வண்டி தான் நான் ஓட்டியிருக்கணும். பட் நம்ம ஆசையெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்மூத்தாக இருக்குன்னு வெறும் 49லேயே சொல்லக்கூடாது. பட்
எனக்கு அவருக்காண்டி அவர் சந்தோஷத்துக்காண்டி நான் இப்போ அந்த ஸ்பீடில் தான் போய் ஆகணும். புது பைக் பட் ஆனால் ரொம்ப அஜைலாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நான் ஹிமாலயில் ஏறி உட்காந்துருக்கேன்னா என்னை சுற்றி பைக் இருக்கிற ஃபீல் எனக்கு இருக்கும் எப்போவுமே. நான் ஏதோ ஒரு கார் பைக்குனாலும் நான் ஒரு காருக்குள்ள உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்மளை சுற்றி ஒரு சில பார்ட்ஸ்லாம் போயிட்டு வரும். பட் இதில் ஏறி உட்காந்தோடனே அந்த வியூ வந்துட்டு ரொம்ப அதுதான் நம்மளே தனியாக ரோட்டில் உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. சீரியஸ்லி செம்மையாக என்ஜாய் பண்ணுறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ரீடம் கிடச்சிது அப்படின்னா இது ஒரு புஷ் பண்ணலாம். ஏன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ஹார்னெட் 2.0 குட் செலெக்ஷன் வாத்தியாரு. இப்போ வந்துட்டு Yamaha FZ 25 பார்த்தார் BS6. அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு ஹார்னெட் வந்து ஒரு வாட்டி உட்காந்து பார்த்தாங்க. பட் சடனாக தோணுச்சு எனக்கு அது வேண்டாம் இது வேணும். பிகாஸ் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சில பார்ட்ஸ்லாம் இருந்தாலுமே இதே கொஞ்சம் மினிமலிஸ்டிக் அப்ரோச்சாக இருக்குது கம்பேரிங் டு FZ 25. அதே நேரத்தில் ஒரு ஸ்டைல் கோஷன்ட்டும் இருக்குது இதில். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து ஒரு விண்ட்ஷீல்டு ஒன்று போட்டு ஒரு ஹேண்ட் கார்டு ஒன்று போட்டால் அவ்வளோதான், பக்காவாக ரெடி ஆகிடும். ஸோ சின்னதாக பிரேக் டெஸ்ட் பண்ணலாமா? சூப்பரில் பிரேக்கிங் செம்மையாக இருக்குது, உண்மையிலே சூப்பர். ஸோ டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்கலாம், பிகாஸ் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அது தேவைப்பட்டிருக்கோம். பட் ஆனால் அது ஏன்னு தெரில. ஸோ இப்போதைக்கு அந்த உலான்சி கேசர் வரைக்கும் இதுதான் செட்டப். கச்சாமுச்சான்னு எங்கேயோ சொருகி வச்சுருக்கிறேன் அந்த மைக் அடாப்டரை. பார்ப்போம், வேணாம் கேமரா வாங்குறதே பெரும்பாடு, அதில் அந்த ஆக்சசரிஸ் வாங்குறது இன்னும் பெரிய பாடு. ஓகே, அப்படி இப்படின்னு ரைடு ஒரு மாதிரி போகுது. பட் ஆனால் அந்த ட்ரிப்பில் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ப்ரீ ட்ரிப் ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப கஷ்டம். நம்ம ரைடு கூட இங்கேருந்து ஒரு நாளைக்கு 1000 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டர் நம்ம போயிடலாம், எவ்வளோ ஈஸியாக வேணால் போகலாம். ஆனால் அந்த எல்லாரையும் ஒத்துக்க வச்சு கிளம்புற வேலை இருக்கே, அதுதான் ட்ரிப்பில் இருக்கலே பெரிய ப்ராசஸ், ரொம்ப கஷ்டம் அது. பட் ஒன்ஸ் கிளம்பியாச்சு அப்படின்னா அந்த ஒரு 3 நாளோ 4 நாளோ நம்ம ட்ரிப், அந்த போகிற நாளெல்லாம் இட்ஸ் அவர் டே. எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன ஆனாலும் நம்ம தான் பொறுப்பு, நம்ம சந்தோஷத்துக்கு நாம தான் பொறுப்பு. ஓகே, எத்தனை நாள் தான் ரோட்லேயே போகிறது, ஆஃப் ரோட் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி ஓட்டின்னு போகிறதே ஒரு தனி குதூகலமான விஷயம் தான். அட்லீஸ்ட் ஆஃப் ரோட் போகலனாலும் இப்படி போய்க்கலாம். We almost reached மணப்பாறை. ஒரு பிளான் பண்ணது வந்து மணப்பாறை தான். மணப்பாறை வரைக்கும் போயிட்டு ஒரு யூ-டர்ன் பண்ணிட்டு again we'll get back to Trichy. ஸோ 5 o'clock 4 o'clock அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ 5 o'clock ஆகிருக்கு. 1 hour ஓட்டிக்கிறோம். ஆனால் சத்தியமாக தெரியல. யூஸ்வலாக நான் சோலோ ரைட் தான் போவேன், பட் ஒரு கம்பெனியோடு போகும்போது நமக்கு அந்த 1 hour ஆனதே தெரில. நான் 1 hour அந்த ஃபோக்கஸ் பண்ணலையா என்னன்னு தெரில, பட் வாஸ் குவைட் என்ஜாயிங் மை ட்ரிப். ஸோ மணப்பாறை போயிட்டு டீ வடை எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் ரிட்டர்னிங் பேக் டு ட்ரிச்சி. சும்மா ஒரு பர்பஸே இல்லாத ஒரு ரைடு தான் அது. அட்லாஸ்ட் நமக்கு என்ன ரீசன் வேணும் ரைடு போகிறது? ஏன் ஒரு டீ சாப்பிட போனான்னு கூட ரைடு ஜென்ரலாக நமக்கு ஒரு ரீசனே வேண்டாம் இல்லையா ரைட் போகிறதுக்கு. இதுக்காக தான் போகிறேன், அதுக்காக தான் போகிறேன்.
பைக்கு, ரோட், அவ்வளோதான். அண்ட் ஓப்பன் ஏர் வெடிப்பு. இதுக்கப்புறம் வீடியோ எடுத்து ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை. ஸோ அவ்வளோதான். மெயினாக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுற ரீசன் என்ன அப்படின்னா, இதில் எந்த கண்டென்ட்டுமே இல்லை. என்ன சொல்ல, இதுக்காக போனேன் அதுக்காக போனதுலாம் இல்லை. பட் இது மெயினான என்னோடய ஒரு ஆடியோ டெஸ்ட், ஒரு எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோனோட டெஸ்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது. ஹோப்ஃபுல்லி ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் குவாலிட்டியான வீடியோஸ் அந்த மாதிரிலாம் போடணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இன்னொரு ½ அன் ஹவரில் வீடு போய் ரீச் ஆகிடலாம். ஓகே எவ்ரிபடி, டாட்டா, பை பை. இதோட இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். See you soon, the next video.